வீட்டுக்கு வந்திருக்கோம். இந்த வீட்லையாவது கொஞ்ச நாள் நிம்மதியாக இருக்கணும், எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும். வீடு நல்லா தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது வீடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீடு பார்க்க பெருசாக இருக்குது, கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பரவாயில்ல பரவாயில்ல. தண்ணி இல்லையா? பாரு தின்னுக்கிட்டே இருக்கா, நம்மளும் சாப்பிடுவோம். என்ன சிப்ஸ் காலியாக இருக்கு? இப்போ தானே எடுத்துட்டு வந்து வச்சோம், சாப்பிடவே இல்லையே. நம்மள சாப்பிட்டோம், நம்மள சாப்பிட்ருப்போமோ? சாப்பிட்ருப்போம். அதுக்குள்ளே யாரோ கதவை தட்டுவாங்க, யாரும் தெரியலையே. வந்து சாப்பிடுவோம். வீட்லையா? பாரு எதையாவது தின்னுட்டே இருக்கிறா குந்தாணி. ஃபோன் வைக்கிறாளா பாரு ரீல்ஸ் பார்க்கறதுக்கு. நிம்மதியாக ஒரு ஆப்பிள் சாப்பிட விடுறாங்களாப்பா. யாராவது வந்து கதவு தட்டிக்கிட்டே இருக்காங்க. சாப்பிடுவோம் உட்காந்து. இங்கே ஒரு சாப்பில் காணோம். கண்டிப்பாக இது நம்ம சாப்பிடல. ஐயோ ஏதோ தப்பா இருக்கே, நம்ம சாப்பிடலையே. ஆத்தி என்னவா இருக்கும்? வச்சு வச்சு ஆடுதே, வெள்ளி நில வந்து வந்து தேடுதே. இங்க ஏதோ ஒரு உட்கார்ந்த மாதிரி இருக்கு. ஆத்தி என்னமோ நடக்குது, பயமெல்லாம் இருக்கு. வந்து பார்ப்போம். போயிட்டாளா? அப்பா, நானே ரீல்ஸ் பார்க்கும்போது தான் செத்து போனேன். நான் ஒரு ரீல்ஸ் பேயின்றதை நான் எப்படி புரிய வைப்பேன்? ஐய் ஜாலியாக இருக்க ரீல்ஸ் பார்க்கறது. அதான் டைம் கிடச்சிது, ஃபோன் எடுத்து பார்ப்போம். என்னது இது? எம்பி எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு மெசேஜ் வருது. நம்ம ஃபோனை பார்க்கவே இல்லையே. ஐயோ கண்டிப்பா இங்க ஏதோ ஒரு பேர் இருக்கு. என்ன பண்ணலாம்? ஐடியா. சாமி எல்லா முருகர் இயேசுவே, எல்லாம் நீங்க தான் காப்பாற்றணும். ஃபோனுக்கு ஒரு மந்திரத்தை போட்டு அந்த பேய் என் கண்ணு முன்னாடி காட்டுங்க, வச்சுட்டு போறேன். பேய் இருந்தா என் கண்ணுக்கு தெரியும். தைரியமா வச்சுட்டு வந்துட்டு பயமாலாம் இருக்கு. அம்மாடி, பேய் உட்காந்து ரீல்ஸ் பார்க்குது. ஐயோ நம்மளை பார்த்துட்டு. பார்த்துட்டியா?